தேவ பிள்ளையே, இப்படியாக எழும்பும்படியாக ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவாளாக. சபையை ஆயத்தப்படி அகில உலக முழு திருச்சபைக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, மனம் திரும்புங்கள், உண்மையாய் மனம் திரும்புங்கள். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, உண்மையான பாவரிக்கை இல்லாமல் அசைவு இல்லை. தேவ பிள்ளையே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பொய்யாய் சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம யானை தன் தலையிலே மண்ணலி போட்டது போல மண்ணலி போட்டு வாழ்க்கை இழந்து பரிதவிக்கப்பட்ட நிலைக்கு போய்விடாதபடி எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் உடைய நிலையை நன்றாக நம்மையே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து தேவனுக்கு நேராக நம்மை திருப்பி, அதனால தான் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளை சிறு நரிகளை இந்த நாட்களிலே பிடியுங்கள். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரி குளிநரி நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சியுமாய் இருக்கிறது. எப்படின்னா வசனம் தெரியாத விசுவாசிகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பூவும் பிஞ்சியுமாக இந்த சிறுநரி குளிநரி என்ன செய்கிறது? திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறது. பிதாவின் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறது. பிதாவின் திராட்சை தோட்டத்திற்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதற்காக? அந்த திராட்சை தோட்டத்தை வளர வைப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக. இன்றைக்கு திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குளிநரிகளை சிறுநரிகளை நமக்கு பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னா பூவும் பிஞ்சியுமாய். காரணம் என்னன்னா வசனம் தெரியல விசுவாசிகளுக்கு. வேதம் வாசிப்பதில்லை, வசனம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதனாலதான் ஏமாத்துகிறவர்கள் இன்றைக்கு ஊழியர் என்று சொல்லி ஜோரா ஏமாத்தி அவங்க உலகத்துல வேலை பார்த்தா கூட இவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைக்காதான். ஆமா, ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து ஆமா நல்லா ஜாலியா என்ன செய்யறாங்க? வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ நினைக்கிறவர்கள் அநேக பாடுபடுவார்கள். நாம் பாடுகள் வழியாக தான் பரம தேசத்தை அடைய முடியும். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆமா தேவ பிள்ளையே, நம்மெல்லாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மையா வாழ்ந்தா எல்லாவற்றினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைய நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு வாக்குத்தத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமா இருப்போம் இல்லையா? எங்களுக்கு வாக்குத்தத்தம் வேணும், வாக்குத்தத்தம் வேணும் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஆமா, அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம், இன்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமையானால் எல்லா உலக பாவி அந்த எல்லா மனுஷரை பார்க்கிலும் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். இந்த பரிதபிக்கப்பட்டதுக்குள்ள பயிர வேண்டாம். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுவோம். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கூட கொடுப்பார். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our contact address, Yahweh Revival Ministries, number 2, Victoria Street, near Old Post Office, Tuticorin, 628001, Tamil Nadu, India. Contact mobile numbers 9944920242 and 9489158914. WhatsApp number 9952565604. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யாவே எழுப்புதல் ஊழியங்கள், எண் 2, விக்டோரியா தெரு, பழைய தபால் அலுவலகம் அருகில், தூத்துக்குடி 628001, தமிழ்நாடு, இந்தியா. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944920242 மற்றும் 9489158914. வாட்ஸ்அப் எண் 9952565604. யாவே எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் தேவ செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தவும். ஒவ்வொரு தேவ செய்தியையும் முழுமையாக பார்த்து லைக் மற்றும் ஷேர் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு நாமும் ஆயத்தப்பட்டு அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம்.